வாழ்க்கையில 1-2 சோதனை இருந்தா சகிச்சுக்கிட்டு வாழலாம். சோதனையே வாழ்க்கையா இருந்தா எப்படிங்க வாழ முடியும்? அப்படி நினைச்சுதான் நீங்க கவலைப்படுறீங்க. கவலைப்படாதீங்க. புயலுக்கு பின் அமைதின்னு ஒரு பழமொழி உண்டு. உங்க துக்கம் சந்தோஷமா மாறும்னு ஏசப்பா சொல்லியிருக்காங்க. உங்க சோதனைக்கெல்லாம் ஒரு முடிவு உண்டுங்க. ராணிக்கு மேல நீங்க சோதிக்கப்படுறதுக்கு ஏசப்பா விட மாட்டாங்க. சோதனை அதிகமாச்சுன்னா முடிவு நெருங்கி வருதுன்னு அர்த்தம். ஒரு பெண்ணு பிள்ளை பெறும்போது அவ்வளவு கஷ்டப்படுவா. அது தாங்க முடியாத வேதனைங்க. அது பெரிய வேதனைன்னு ஏசப்பாவே சொல்றாங்க. அந்த தாங்க முடியாத வேதனை அடுத்த நிமிஷமே முடிஞ்சு போயிருங்க. தான் பெற்ற பிள்ளைய பார்த்த உடனே அந்த வேதனையெல்லாம் மறைஞ்சு போயிருங்க. அதோட அந்த வேதனை முடிஞ்சு சந்தோஷம் ஆரம்பிச்சிருங்க. உங்க துக்கமும் சந்தோஷமா மாற போற நேரம் வந்துச்சுங்க. இதுக்கு மேல நீங்க வேதனைப்படுறது ஏசப்பாவால தாங்க முடியாதுங்க. எப்பேற்பட்ட வியாதியையும் ஏசப்பாவால குணமாக்க முடியுங்க. நீங்க நம்புங்க. நீங்களே முடியாதுன்னு நினைச்ச காரியத்தை எல்லாம் ஏசப்பா முடிய வைப்பாங்க. குழந்தை இல்லாததுனால உலகம் ஒண்ணு தூஷிக்குதா, அதுதான் வெற்றி. பெனினாள் இல்லைன்னா அன்னாளுக்கு சாமுவேல் இல்லடே. ஐ எல்கானா அல்ல, அன்னாளுடைய ஆசீர்வாதத்திற்கு காரணம் பெனினாள் ஆக்கும். நேசிக்கிறவர்கள் இருந்தா உங்களுக்கு உயர்வு வராது. உங்களை தூஷிக்கிறவர்கள் இருந்தாதான் உங்களுக்கு உயர்வு வரும்.